ஹலோ வீவர்ஸ், 12 வருடத்திற்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள், குரு பெயர்ச்சியின் மூலமாக எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போகிறார்கள் என்பது குறித்து தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது 12 வருடத்திற்கு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி தன்னுடைய பலன்களை கொடுக்க போகிறார். பொதுவாகவே நவ கிரகங்களிலேயே மிக மிக முக்கியமான கிரகமாகவும் சுப கிரகமாகவும் இருப்பது குரு தாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் பெயர்ச்சி தான் தற்போது நடந்து இருக்கிறது. இதனுடைய தாக்கம் தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கலாங்க. அந்த வகையில தான் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகிறது, இந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதா இல்லைனா ஏதாவது பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போகிறீர்களா என்பது குறித்து நம்ம எல்லாத்தையுமே தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதே போல தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மே 14ஆம் தேதி என்று தான் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானது நிகழ்ந்து இருந்தது. அந்த நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார் குரு பகவான். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு ராசிநாதனே 6ஆம் இடத்துல மறைந்து இருந்தார். ஆகவே தான் உங்களுக்கு நீங்களே எதிராக மாறக்கூடிய அளவுக்கு சூழலானது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் உங்களுடைய அறிவுரையை எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் எல்லாமே இனி நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழலானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பல சங்கடங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா, அது எல்லாமே ஓரளவுக்கு நீங்கக்கூடிய வகையிலையும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க காது கொடுத்து கேட்கக்கூடிய அளவுக்கும் சூழலானது மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல நீங்க ஏதாவது சில சுபமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுல ஏதாவது தடைகள் இருந்து கொண்டே இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்குங்க. இனி எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைய போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. பழைய பகையை மனதில் வைத்து கொள்ளாமல் உறவினர்களுடன் அன்பாக பேசி பழக வேண்டியது மிகவுமே பார்த்தீங்கன்னா அவசியமாகுங்க. நம்முடைய உறவினர்கள் தானே அப்படின்னு சில இடங்களில் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். இல்லைங்க எனக்கும் அவங்களுக்கும் சுத்தமாக செட் ஆகாது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அவங்க கிட்ட டிஸ்டன்ஸோடையே பேசி பழகுவது நல்லதாக இருக்கக்கூடும். நல்லா இருக்கியா நல்லா இருக்கனா அப்படிங்கிற இந்த அளவோடு நீங்கள் இருந்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்போடு பாசத்தோடு இருந்துட்டு அதன் பிறகு சண்டை போடுவதை விட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தள்ளி நின்று விசாரித்து கொள்வதே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடுங்க. பகைக்கு யார் காரணம் என்று ஆராய்ந்து கொண்டு இருக்க வேண்டாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். 7ஆம் இடத்துல குரு வந்து அமர்வதால உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே வாழ்க்கையில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்கள் சூழலானது அமைய போகிறது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலக போகிறது. மனம் திறந்து பேசுவீர்கள். வங்கி கடன் உதவியுடன் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இழந்த பதவியை மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. வாரத்திற்கு 2 முறை 3 முறையாவது அட்லீஸ்ட் சண்டை வராமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் மாற ஆரம்பிக்குங்க. தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது இருக்க போகிறது. மேலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்ப்பதால அழகு இளமை எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகிறது. எதிலுமே துல்லியமாக திட்டமிட்டு வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் எல்லாமே அனைத்துமே விலகி புது உற்சாகமானது பிறக்கக்கூடிய வகையிலையும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த குரு
பகவான் பார்ப்பதால சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்தும் மதிப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. கௌரவ பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகிறது. சொந்த ஊர்ல உங்களை நல்லபடியாக பாத்தீங்கன்னா மதிப்பார்கள். 4 பேர் பாத்தீங்கன்னா மதிச்சு நடக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்வாதாரமானது உயர்ந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க. ஊர் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புதிதாக பாத்தீங்கன்னா குளம் வெட்டுவது, கிணறு அமைப்பது என்று பொது காரியங்கள்ல பாத்தீங்கன்னா ஈடுபடுவீர்கள். கோவில்ல பாத்தீங்கன்னா குடமுழுக்கு, ஊர் திருவிழா என்று உங்களை ஈடுபடுத்தி கொள்வீர்கள். ஏமாற்றங்கள், தாழ்வு மனப்பான்மையில இருந்து விடுபடுவீர்கள். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சில தாழ்வு மனப்பான்மை இருக்குங்க. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்மளை விட எல்லோருமே சிறப்பாக செய்வாங்க, நம்மளால தான் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான சில தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அதை எல்லாமே விட்டுருங்க. எல்லோராலையும் எல்லாத்தையுமே செய்ய முடியும். ஆனால் யார் முயற்சி செய்கிறாங்களோ அவங்க அதில் சாதகமான பலன்களை அனுபவிப்பாங்க, சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்கிறீங்க அப்படின்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது கிடைக்குங்க. உங்களால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயன் அடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு திரும்ப உதவி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் செய்த உதவிகளுக்கு மற்றவர்கள் மூலமாக இருந்தாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்க சமயங்களில் சில உதவிகளானது வந்து சேரக்கூடுங்க. மேலும் அரசியல்வாதிகள் தலைமைக்கு பார்த்தீங்கன்னா நெருக்கமாவார்கள். வீண் பழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானம் குருவின் பார்வையை பெறுவதால விலையுயர்ந்த தங்க ஆபரணம் வாங்கக்கூடிய யோகமுமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மூத்த சகோதரர்களால் ஆதாயமானது உங்களுக்கு உண்டாக போகிறது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருப்பார்கள். ஷேர் மார்க்கெட் மூலமாக உங்களுக்கு பண வரவுமே பார்த்தீங்கன்னா சாதகமாக கைக்கு வந்து சேரக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் 14/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் குரு பகவான் பயணம் செய்வதால பிள்ளைகளால் சந்தோஷமானது உண்டாகும். மகளுக்கு திருமணமானது கூடி வரப்போகிறது. குடும்பத்தில் நல்லதானது நடக்கும். பூர்வீகத்தில் சொத்து வாங்குவீர்கள், புது வீடு கட்டுவீர்கள். எல்லாவற்றிலுமே வெற்றி உண்டாகக்கூடிய வகையிலையும் ராகுவின் நட்சத்திரத்தில் 13/6/2025 முதல் 13/8/2025 வரைக்கும் குரு பகவான் பயணிப்பதால இளைய சகோதர வகையில் உதவிகளும் கிடைக்க போகிறது. தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது. எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகிறது. வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புமே கிடைக்க போகிறது. மேலும் உங்களுடைய ராசி ராதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே 13/8/2025 முதல் 1/6/2026 வரைக்கும் பயணிப்பதால வருமானமானது உயரப்போகிறது. விஐபிக்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தில் நல்லது நடக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். புது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமுமே சிலருக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. குரு பகவான் கடகத்தில் 18/10/2025 முதல் 5/12/2025 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இதன் மூலமாகவும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா புது வீடு வாகனம் வாங்கலாம். குரு பகவான் கடகத்தில் 18/10/2025 முதல் பயணிப்பதால் கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடன் பிறந்தவர்களால் செலவு வரும். யாரையுமே விமர்சித்து பேச வேண்டாங்க. குரு பகவான் 11/11/2025 முதல் 11/3/2026 வரைக்குமே வக்ரத்தில் இருப்பதால் பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். தாய் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். தந்தை வழி உறவினர்களால் மனஸ்தாபங்களானது ஏற்படலாங்க. அதே போல் உங்களுடைய தனித்தன்மையானது வெளிப்பட ஆரம்பிக்கும். வருடத்துடைய பிற்பகுதியில் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவியானது கிடைக்குங்க. புது வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். ரியல் எஸ்டேட், உணவு விடுதி, வாகன உதிரி பாகங்களால் லாபத்தை அடைவீர்கள். கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். அரசாங்கத்தில் அனுகூலமானது உண்டாகும். புதிய பங்குதாரர்கள் சேர்த்து கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்கணுங்க.
புதிய யுக்திகளை கையாண்டு பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் வரவழைப்பீர்கள். பழைய பங்குதாரர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்வீர்கள். அதிகமாக மக்கள் கூடக்கூடிய இடத்துக்கு கடையை மாற்ற திட்டமிடுவீர்கள். கடையை நவீனப்படுத்துவதால் பல நன்மைகளுமே நடக்கக்கூடிய வகையிலையும் இருக்க போகிறது. பணி சுமை சற்று குறைய ஆரம்பிக்கும். மேலதிகாரிகளுடைய சொந்த விஷயங்களில் தலையிடக்கூடிய அளவுக்கு அவருடன் நெருக்கமாவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த பதவி, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகிறது. சிலருக்கு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் இருந்து நல்ல வேலை வாய்ப்புகளானது தேடி வரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப்